Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு யம்மியான டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பூரி மசால் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷன் வருங்க, அதை அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூரி நம்ம ஒவ்வொரு ஷேப்ல கட் பண்ணி அதை பொரிச்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த பூரி செய்யறதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைறோம் இல்லைங்களா, அதே மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் எப்பவுமே சொல்லுவேங்க, சப்பாத்திக்கு ஆகட்டும், ரோட்டிக்கு ஆகட்டும், நானுக்கு ஆகட்டும், நம்ம பிசைற விதத்துல தான் அந்த சாஃப்ட்னஸ் வருங்க. மாவு பிசைற விதத்துல தான் இருக்குது. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ரொம்ப நேரம் பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி அவ்வளோ ஒரு மிருதுவா வருங்க, சாஃப்டா இருக்கும். பாருங்க, நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்ப இதோட லேசா எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா மறுபடியும் பிசைஞ்சுக்கலாங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எப்பவுமே நான் சொல்லுவேன், ஈர துணியால மூடி வச்சுக்கலாம். ஒரு துணியை நல்லா தண்ணியில நனைச்சு புளிஞ்சு அதால இதை மூடி வச்சுக்கலாங்க. அப்ப மாவு காயாம இருக்கும். அடுத்து மசாலா பண்றதுக்காக நான் இங்க உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதை மசிச்சாச்சு பாருங்க. இப்ப அதை தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணி அதோட கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கிறேன். உங்க விருப்பம், நீங்க சின்ன வெங்காயம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின உடனே கொஞ்சமா பூண்டு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்திருக்கிறேங்க. இதோட இப்ப கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் ஸ்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதனால அதை சேர்த்துக்கலாம். இப்ப இதோட தக்காளி, கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா மசிச்சாச்சுங்க. பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனா மிளகாய் தூள் சேர்த்து லேசா ஒரு காரம் வரும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. அதுக்காக தான் நான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வரும்பொழுது நம்ம மசிச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா படுற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது திக்கா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். நம்ம பூரி எல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்குள்ள இது திக்காயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதோட கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். நான் உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போதே அது கூட உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேங்க. அதனால இப்ப நம்ம உப்பு சேர்க்கல. நீங்க வேணும்னா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மாவை இன்னொரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு உருண்டையா, நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய உருண்டையாவே எடுத்துக்கலாம். ஏன்னா சப்பாத்திங்கிறப்ப நம்ம அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே சுட்டுருவோம். இன்னைக்கு பூரிக்கு ஆனதுனால இதை சப்பாத்தி இந்த மாவை உருட்டி எடுத்துட்டு இதை குட்டி குட்டியா நான் ரவுண்ட் ரவுண்டா ஷேப் பண்ண போறேன். அதனால கொஞ்சம் பெரிய அளவுலயே எடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இதை ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. சப்பாத்திக்கு செய்யும்போது ஓரங்கள் எல்லாம் மெலிசா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுல எல்லா இடமும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு பவுல் வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதை பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொன்னா. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க, இல்லைன்னா பொங்கி வராது. எண்ணெய் நிறைய இழுக்கும். சரியா எண்ணெய் சூடாகலைன்னா பூரி நிறைய எண்ணெய் இழுக்கும், சரியா வேகாது. இப்ப பாருங்க, பூரி போட்ட உடனே அப்படியே விட்டுறக்கூடாது, லேசா அதை அழுத்தி விடணும்.
நீங்க பெரிய கடாயா இருந்தா 2-3 கூட ஒட்டுக்கா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பூரி செய்யும்போது 2-3 ஒட்டுக்கா போட்டுக்கலாம். நான் என்னோட கடாய் சின்னதானதுனால ஒவ்வொன்னா தான் போட்டிருக்கேன். எவ்வளவு பொங்கி வந்திருக்குது பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம டேஸ்டியான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குதுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல டின்னருக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.